பேச்சு திறனை வளர்ப்பது எப்படி? யாரிடம் எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது மற்றவங்க கூட நாம் எப்படி பேசுகிறோம் என்கிறது தான். சரியாக பேச தெரிஞ்சா பாதி பிரச்சனை அங்கே முடிஞ்சுவிடும். இல்லைன்னா சின்ன விஷயம் பெரிய பூகமாக வெடிக்க வாய்ப்பு இருக்கும். பேச்சு திறன் அப்படி இருக்கிறது. வெறும் வார்த்தைகளை கேட்கிறது இல்லை, அது ஒரு கலை. யாரிடம் எப்படி பேசணும் தெரிஞ்சுக்கிட்டு நம் வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் முதல்ல தெளிவாக பேசுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அவர்களுக்கு புரியணும். அவங்களுக்கு புரியாத வார்த்தைகளோ வேகமாகவோ பேசக்கூடாது. அதே மாதிரி பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு பேசுங்க. கண்ணை பார்த்து பேசுறது நம் பேச்சில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். நம்ம கிட்ட பேசுறவங்க சௌகரியமா உணர்கிற மாதிரி புன்சிரிப்போடு ஆரம்பிக்கலாம். அடுத்தது ஒருத்தவர்கிட்டையும் வெவ்வேறு மாதிரி பேசணும். பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையோட பணிவாய் பேசணும். அவங்க அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்றது காது கொடுத்து கேட்கணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக பேசணும். நண்பர்கிட்ட பேசும்போது சரளமாக கலகலன்னு பேசலாம், ஆனால் அவங்க மனசு நோகம் பார்த்துக்கணும். ஜாலியாக பேசுறது முக்கியம், ஆனால் எல்லை மீறி கூடாது. வேலை பார்க்கிற இடத்தில் குறிப்பாக மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது சுருக்கமாக நேராக விஷயத்துக்கு வந்து பேசணும். தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தணும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கணும். புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசும்போது பொதுவான விஷயங்களை பற்றி பேசி அவங்க சுவாரஸ்யம் உணர்ற மாதிரி பேசணும். அவங்க அப்படி பேசுகிறாங்க கவனிச்சியா, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் பேசலாம். அது மட்டும் இல்லை, பேசுறதுக்கு முன்னாடி நல்லா கேட்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கணும். பேச ஆரம்பிச்சது தப்பாக போய் முடியும். நல்லா கேட்கறதுனால்தான் தெளிவாக பதில் சொல்ல முடியும். உடல் மொழியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த மாதிரி உடல் அசைவுகள் இருக்கணும், தலை அசைகிறது, முகம் காட்டுகிறது, இதையெல்லாம் உங்கள் பேச்சு திறனை துணை நிற்கும். பேச்சு திறமையை வளர்க்கிறது ஒரு நாள் நடக்கிற வித்தை இல்லை. தினமும் கொஞ்சம் பயிற்சி பண்ணணும். ஒவ்வொரு முறையும் யார்கிட்ட பேசினாலும் நம்ம நல்லா பேசினோமா, அவர்கள் புரிஞ்சுதா, அப்படி யோசித்து பாருங்க. இப்படி பயிற்சி பண்ணால் உங்கள் பேச்சு திறமை கண்டிப்பாக மேம்படும். மற்றவங்க மனசில் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளரை இடம் பிடிக்க உங்களது வாழ்க்கை இன்னும் அழகாகும்.